நில்லுங்க நில்லுங்க குருஜி, நில்லுங்க குருஜி. போங்க குருஜி போக. இதுக்கப்புறம் நீங்க மட்டும் தனியா தான் உள்ள போகணும். நாங்க ஏதோ பரவாயில்ல இவ்வளவு தூரம் உங்க கூட வந்தோம். இதுக்கப்புறம் அந்த கடவுள் தான் உங்க கூட வரணும். வாடா நம்ம போலாம். எங்கடா நழுவ பாக்குறீங்க? என் கூட வாங்க. குருஜி, பாவம் பண்ணது நீங்க, நாங்க இல்ல. பிராயசித்தம் தேடணும்னா நீங்க தான் ராமர் வீட்ல வேலை செய்யணும், நாங்க இல்ல. போங்க போங்க. பக்கத்துல வா. என்ன கூப்பிட்டீங்களா குருஜி? இந்த பாவத்துல உங்க 2 பேருக்கும் பங்கு இருக்குடா. பங்க உள்ள வாங்க. குருதேவா, வாசல் வழியா நம்மளால கதவை தட்டிட்டு உள்ள போக முடியாதுல்ல? ஏன்? ஏன்னா நீங்க போட்ட இந்த கொடூரமான திட்டத்தை பத்தி உள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம். அப்படியா? நீங்க உள்ள போன உடனே உங்க கழுத்தை பிடிச்சு அவங்க வெளியில தள்ளிடுவாங்க. அந்த அம்மா கையில வச்சிருக்கிற தடிய பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. உலக்க மாதிரி இருக்கும் குருஜி. வேண்டாம். இப்ப என்ன பண்றது? வாசல் வழியா வேண்டாம் குரு, பின்னால இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள போலாம் குரு. அப்படியா? போங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க. நாங்க அமைதியா வாங்க. பின்னாடி வரோம். வாங்க நீ. அம்மா, பாத்துடா, கவனமா இறங்க வேணா. தள்ளு. ஐயப்பா. எழுந்திருடா. குரு, சீக்கிரம் இறங்குங்க குரு. ஏதோ யானை மேல விழுந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு கனமா இருக்காரு இவரு. அளவோட சாப்பிடணும். ஆச்சாரியார் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நான் இங்க வீட்லயே சந்தோஷமா இருக்கேன். என்ன இது ஆச்சரியமா இருக்கே? ராமகிருஷ்ணன் குரல் கேக்குது. ஆமா குருஜி, நீங்க செஞ்ச பாவம் எல்லாத்துலயும் எங்களுக்கு பங்கு இருக்குங்கிறது உண்மைதான். குருதேவா, உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் சேர்த்து அந்த ராமனோட குரல் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அமைதியா இருங்க. 2 பேரும் அமைதியா இருங்க. என் பிண்டத்தை கூட தானம் பண்ணுங்கன்னு அவர்கிட்டயே சொல்லிட்டேன். என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு திட்டம் போட்டதே அவர் தானே. இப்ப அதுவே அவருக்கு பாதகமா மாறப்போகுது பாரு. 1 மாசத்துக்குள்ள அந்த ஆத்மசாமியும் அந்த சத்தையனும் நிச்சயமா மாட்டிக்குவாங்க. அப்புறம் ஆச்சாரியாருடைய சதி வலைய பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஆச்சாரியாரோட பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அப்படின்னா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உயிரோட தான் இருக்கானா? ஆமா குருஜி, சதி திட்டத்தை போட்டது என்னமோ நீங்க. இப்ப அந்த திட்டத்தை உடைச்சு ராம தப்பிச்சுக்கிட்டான் பாருங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. குருதேவா, இப்ப கூட ஒண்ணும் மிஞ்சி போல. நாம ஒரு காரியம் பண்ணலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரோட திட்டத்தை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். அவசரப்படக்கூடாது. இது அதுக்கான சரியான நேரம் கிடையாது. அப்போ என்ன பண்ண போறீங்க குருஜி? இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் சுத்தி வளைச்சு என்னையே குற்றவாளியா கொண்டு வந்து நிறுத்திடுவான். அப்ப இப்ப என்னதான் பண்றது? நாம பண்டிதன் ராமகிருஷ்ணனை கையும் களவுமா பிடிச்சாக்கணும். தகுந்த ஆதாரங்களோட அவன் மேல ராஜ துரோகிங்கிற குற்றத்தை சுமத்தலாம். குருஜி, அந்த பண்டிதன் ராமனை எப்படி சிக்க வைக்கலான்ற யோசனை உங்களுக்குள்ள வந்துச்சா இல்லையா? பாம்பை வெளியே வரவழைக்கணும்னா மகுடிய ஊதியே ஆகணும். வேணா குருஜி, ராமகிருஷ்ணர் வீட்டுல நீங்க மகுடிய ஊதுனா அவங்க அம்மா இவ்வளவு பெரிய தடியை எடுத்து உங்களை நங்கு நங்குன்னு அடிச்சிருவாங்க. ம்? கூப்பிட்டீங்களா குருஜி? முட்டாள், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணனை எல்லார் முன்னாடியும் கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம் குருதேவா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் யாருக்காவது அநியாயம் நடந்தா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். எங்க அநியாயம் நடக்குதோ அங்க எல்லார் முன்னாடியும் அவன் வந்தே தீருவான். குருஜி, சுத்தமா புரியவே இல்லை. நாளைக்கு காலையில தர்பாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் நியாயத்தை சொல்றதுக்காக அங்க வந்தே தீருவான். மகாராஜா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நான் என்னோட பக்தர்களை ரொம்ப அன்பா பார்த்துப்பேன். அவங்களுக்கு அநியாயம் நடக்காம நான் பார்த்துக்குவேன். அதுல என்ன சந்தேகம் குருவே?
இதையெல்லாம் சொல்றதுக்கு அவசியமே இல்லையே. அவசியம் வந்திருக்கு மகாராஜா. அதை என்னால தவிர்க்கவே முடியல. என்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதை தீக்கிறதுக்கு என்னால முடியல. அதனால அதை உங்க பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க மிகப்பெரிய நியாயவாதி இல்லையா? உங்களாலேயே தீர்க்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு குருதேவா? மகாராஜா, 2 தாய் இருக்காங்க. அவங்க 2 பேரும் 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த ஒரு பச்சிளம் குழந்தை மேல உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா 2 தாய்மார்கள் ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுக்க முடியும் குருவே? இந்த பிரச்சனை தான் மகாராஜா. இதுதான் இப்போ வந்திருக்கிற பிரச்சனையே. அதனாலதான் நான் அவங்கள இங்க வர சொல்லியிருக்கேன். உண்மையான தாய்கிட்ட இருந்து அவங்களோட பிள்ளைய ஒரேடியா பிரிச்சு வைக்கிறது மகா பாவம் மகாராஜா. உண்மைதான் மகாராஜா. எந்த ஒரு தாய் பொய் சொல்றாளோ அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நிச்சயமா தேடணும். இல்லைன்னா நாம நம்ம மக்கள் கிட்ட நம்பிக்கையை இழந்துருவோம். அதோட மக்களுக்கு நியாயம் மேல இருக்கிற நம்பிக்கையும் சுத்தமா போயிடும். மகா மந்திரியாரே, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்கவே விட மாட்டேன். அந்த 2 பெண்களையும் உடனடியா தர்பாருக்கு அழைச்சிட்டு வாங்க. உத்தரவு. நன்றி மகாராஜா. காவல் அதிகாரி, மகாராஜா வாழ்க. மகாராஜா, இவங்க ராதிகா, இவங்க தமயந்தி. இந்த பச்சிளம் குழந்தை இவங்க 2 பேருக்கு சொந்தம்னு சண்டை போட்டுக்கிறாங்க. மகாராஜா, எனக்கு கருணை காட்டுங்க. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த தமயந்தி போய் சொல்றா மகாராஜா. மகாராஜா, இந்த குழந்தை என்னோடது. இந்த நயவஞ்சுக்கு என்கிட்ட இருந்து குழந்தைய பறிக்க பாக்குறா. இல்ல மகாராஜா, உண்மை என்னன்னா நாங்க 2 பேரும் கர்ப்பமா இருக்கும்போது நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்தேன். இவ இறந்து போன குழந்தைய பெத்தெடுத்தா. ஆனா என் குழந்தைய எடுத்துக்கிட்டு இவ குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு பிரசவம் பார்த்தவங்க எங்க குழந்தை யாருன்னு அவங்களுக்கே அடையாளம் தெரியல. இவ சொல்ற கதை உண்மைதான் மகாராஜா. ஆனா இந்த குழந்தை என்னோடது. ராதிகா தான் இறந்த குழந்தைய பெத்தெடுத்தா. இது ரொம்ப விசித்திரமான பிரச்சனையா இருக்கு. பிரசவம் பார்த்தவங்களுக்கு தெரியல, குழந்தையால பேச முடியாது. மகாராஜா, எனக்கு நியாயம் வேணும். ஒருவேளை நீங்க என் குழந்தைய இவகிட்ட கொடுத்தீங்கன்னா நான் எங்கே உயிரை விட்டுருவேன் மகாராஜா. ஒருவேளை என் குழந்தை எனக்கு கிடைக்கலனா நான் இந்த இடத்திலேயே தீ குளிக்க தயாரா இருக்க மகாராஜா. மகா மந்திரியாரே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காண்றது? இந்த குழந்தையோட உண்மையான தாய் யாருன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது விசித்திரமான பிரச்சனை மகாராஜா. ரொம்ப விசித்திரமான பிரச்சனை. ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணன் இங்க இருந்திருந்தான்னா அவனோட சாதுரியத்தால நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லியிருப்பான். ஆனா அவர்தான் சொர்க்கத்துக்கு போயிருக்காரு ஆச்சாரியாரே. நம்ம ராஜ தர்பார்ல இத்தனை ஞானிகள் இருக்காங்க, மகா ஞானிகள் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியுமா? யாருமே இல்லையா? ஒரு வழி இருக்கு மகாராஜா. நாம 1 மாசம் வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அது வரைக்கும் இந்த பாலகன் அரசாங்க பராமரிப்பிலேயே இருக்கட்டும். அது முடியாது.
அதாவது அவ்வளோ நாளைக்கு ஒரு தாய் கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வைக்கிறதுங்கிறது மகா பாவம் ஆயிடும் மகாராஜா. இல்ல இந்த பிரச்சனைக்கு நாம கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாகணும் மகாராஜா. ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற என்ன வழி இருக்கு ஆச்சாரியாரே? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணனால இங்க வர முடிஞ்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பாவம் இந்த தாய்மார்களுக்கும் குழந்தைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும்னு தெரியல. நல்ல விஷயம்தான். பண்டிதன் ராமகிருஷ்ணனும் விஜயநகரத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். நியாயத்தை வழங்க நிச்சயமா தர்பாருக்கு வருவான். அப்படி வந்தா பிடிபடுவான். அப்படி பிடிபட்டா ராமகிருஷ்ணனும் தோல்வி அடைவாங்கிற விஷயத்த மகாராணி சின்னாதேவிக்கு என்னால நிரூபிச்சு காட்ட முடியும். மகாராஜா, நீங்க ஏதோ யோசனை பண்றீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? குருதேவா, இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இவங்க எல்லாரும் இங்க அரண்மனையில விருந்தினர்களா தங்கட்டும். மகாமந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு நாம இந்த பிரச்சனையை பத்தி ஆலோசிப்போம். நன்றி மகாராஜா. என்னவோ தெரியல, நான் இப்போ அரசவைக்கு போகணும்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு சாரதா. இப்ப நீங்க சொர்க்கத்துல தானே இருக்கீங்க, எதுக்காக அங்க போகணும்னு சொல்றீங்க? அரசவையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்த மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. அப்ப எடுத்துக்கோங்க. என்னத்த? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை ஆச்சாரியாரா இருக்குமோ? இல்லனா யாரையாவது அனுப்பியிருப்பாரா? வாய்ப்பு இருக்குங்க. போய் நான் இங்க இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. நான் போய் தொலைத்து வரேன். லாமா இங்க இல்லன்னு சொல்ல சொன்னானே. அடே முட்டாள், நான் அப்படி சொல்லல, நீ சொல்ற மாதிரி சொல்லு. சரி, நான் போய் சொல்லல, இத லாமா சொல்லல, நான் சொல்ல லாமா வீட்ல இல்லல. அடே ஏன்டா உயிரை வாங்குறீங்க? வா சாரதா, இவனை நம்ப முடியாது. நீ போய் யாருன்னு பாரு, நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். லாமா நீங்களா? வணக்கம் மந்திரியாரே. நீங்க இந்த நேரத்துல? நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போக வந்தேன். மந்திரியாரே, உங்க உதடுகள் ஒண்ணு சொல்லுது, ஆனா உங்க கண்கள் வேற ஒண்ணு சொல்லுது. ஏதாவது பிரச்சனையா? சரியா சொன்னீங்க. இன்னைக்கு தர்பாருக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனை வந்திருக்கு. 2 தாய்மார்கள் ஒரு குழந்தைய தான் குழந்தைன்னு சண்டை போடுறாங்க. கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? மகாராஜா, எனக்கு நியாயம் வேணும். ஒருவேளை நீங்க என் குழந்தைய இவகிட்ட கொடுத்தீங்கன்னா நான் எங்கே உயிரை விட்டுருவேன் மகாராஜா. ஒருவேளை என் குழந்தை எனக்கு கிடைக்கலனா நான் இந்த இடத்திலே தீ குளிக்க தயாரா இருக்கேன் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பிரச்சனையை தீர்க்கிறது எப்படின்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை உண்மையான தாய்க்கு நியாயம் கிடைக்கலனா அது பெரிய அநியாயம் ஆயிடும். மந்திரியாரே, இந்த பிரச்சனையை சமாளிக்க நான் அரசவைக்கு வந்தே ஆகணும். இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க அங்க வரவே கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க அங்க வந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போலங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இருந்தாலும் மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, அது ராஜ துரோகமா கருதப்படும். அப்புறம் உங்களுக்கு அந்த குற்றத்துக்காக தண்டனை கிடைக்கும். ஒருவேளை நான் அரசவைக்கு வரலன்னா ஒரு தாய்க்கு அவங்க குழந்தை கிடைக்காம போகலாம் இல்லையா? இந்த அநியாயம் நடக்க நான் விட மாட்டேன். இதுக்காக எனக்கு மரண தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்லை. இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு கண்டிப்பா அரசவைக்கு வந்தே தீர்வான். குழந்தையோட உண்மையான தாய்க்கு நிச்சயமா நியாயம் கிடைக்க உதவுவேன்.